ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் அப்டேட் காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிசி காம்பனன்ட்ஸ் அப்புறம் பிசி பில்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை நிறைய அப்டேட்ஸ்லாம் பற்றி சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க காய்ஸ். PS5 அனௌன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி எஸ்எஸ்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது, பிசியை தாண்ட நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் பிசி வந்து தாண்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐஎன் பிசி தாண்ட வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் காய்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்லாட்டில் வந்து உங்களால் எஸ்எஸ்டி இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க எஸ்எஸ்டிஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிசி எக்ஸ்பிரஸில் இந்த மாதிரி NVMe ஸ்லாட்ஸ் வச்சு உங்களுக்கு ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதில் எத்தனை எஸ்எஸ்டி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ லைனஸ் என்ன பண்ணிக்கிறார் சரி வரல. அவங்க லைனஸ் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவர் வந்து பெரிய யூடியூபர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிஐ ஓல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 டெராபைட் NVMe SSD வந்து சொறி வச்சிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரைக்கும் போச்சுன்னா கிட்டத்தட்ட 29.5 GB/s வரைக்கும் போச்சான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. PS5 உங்களுக்கு 6 மடங்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ அளவுக்குலாம் உங்களுக்கு பிசி கேமிங்க்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். உங்களுக்கு ஒரு 10 GB/s ரொம்ப ரொம்ப அதிகம், தேவையில்லை தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வர் அதுக்கெலாம் பயங்கரமாக யூஸ் ஆக போகுது தான் நினைக்கிறேன். போன வருஷம் CES கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோவில் வந்து தெர்மல் டெக்னோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி காமிச்சிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CPU-யும் RAM-யும் சைமல்டேனியஸாக சில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேன்லேருந்து உங்களுக்கு ஒரு டியூப் வந்து CPU-வில் கனெக்ட் ஆகி அந்த CPU-வில் வந்து உங்களுக்கு ஒரு டியூப் போய்ட்டு உங்களுக்கு RAM ஸ்லாட்டில் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க RAM-க்கு லிக்விட் கூலிங் தேவையான. கண்டிப்பாக தேவையில்லை தான் சொல்கிறாங்க நிறைய பேர். தேவையில்லை தெரிஞ்சிருக்கும் அது. ஆனால் உங்ககிட்ட எல்லா காசு செலவு பண்ணால் கண்டிப்பாக போடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேமை கூல் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இந்த டெக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தான் நினைக்கிறது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இன்டெல் காமட் டெக் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12% வந்து மற்ற ப்ராசஸோட ரொம்ப ஹாட்டாக ரன் பண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு கிஸ்ட் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஹாட்டாக ரன் பண்ண ஒரு ப்ராசஸர் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பவர் இழுக்கும். நிறைய பேர் வந்து Ryzen 1300 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டாக் கூலர் ஒரு லிக்விட் கூலர் வச்சு பண்ணவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிக்விட் ஹீலியமோ இல்லைனா லிக்விட் நைட்ரஜன் தான் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த ரேஞ்சுக்கு எடுத்து வர முடியும். ஸோ எவ்வளோ கூலராக ரன் பண்ணோ அந்தளவுக்கு வந்து பவர் ரொம்ப கம்மியாக ட்ராப் பண்ணுமா. அடுத்தது பார்த்திங்கன்னா CPU-க்கு வந்து உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங் லீக் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் கூலரில் வந்து உங்களுக்கு ஓவர் கிளாக் டுவெல் வருதுன்னா 5.4 GHz வரைக்கும் உங்களுக்கு ஓவர் கிளாக் பண்ண முடியுது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கிளாக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 80 to 90 டிகிரி வந்து உங்களுக்கு பயங்கர சூடாகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் த்ராட்டில் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு இன்டெல் வந்து இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு AMD ப்ராசஸர் வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் நம்ம. ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வேறு சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் வீடியோ பண்ணுறேன்.